ரீசெண்டா நடந்த ஒரு போலி பக்தி மாநாட்டுல திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு ஒரு காணொளி போட்டாங்க. உண்மையிலேயே திராவிடத்தால் தமிழ்நாடு வாழ்ந்திருக்கிறதா வீழ்ந்திருக்கிறதா அப்படிங்கறத நான் சொல்றதை விட இந்த பாப்பா ரொம்ப அழகா சொல்றாங்க. நீங்களே பாருங்க. ரீசெண்டா நடந்த ஒரு மாநாட்டுல திராவிடத்தை பத்தின ஒரு காணொலி போட்டாங்க. ஆக்சுவலா திராவிடத்தினால தமிழ்நாடு வளர்ந்துச்சா வீழ்ந்துச்சா? 2018ல நித்தி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில சுகாதார குறியீட்டுல தமிழ்நாடு 3வது இடம் பிடிச்சிருந்துச்சு. இந்தியாவோட மக்கள் தொகையில 6% தமிழ்நாட்டுல இருந்தாலும் நீர்வளத்துல வெறும் 3% தான் இருந்துச்சு. ஆனாலும் தேசிய அளவுல நெல் உற்பத்தியில 2வது இடத்துலயும், பழங்கள் உற்பத்தியில 3வது இடத்துலயும், எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில முதல் இடத்துலயும் தமிழ்நாடு இருக்கு. நாட்டிலேயே ஜவுளி உற்பத்திகள் அதிகமா நடக்கிற மாநிலம்ன்றதுனால தமிழ்நாடு இந்தியாவோட நூல் கிண்ணம்னு அழைக்கப்படுது. இந்தியாவோட சிமெண்ட் உற்பத்தியில தமிழ்நாடு 2வது இடத்துலயும், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான தொழில் முதலீட்டுல தமிழ்நாடு முதல் இடத்துலயும் இருக்கு. சாலை போக்குவரத்துல இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்துலயும், சுற்றுலா பயணிகள் அதிகமா வருகை தரக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு முதல் இடத்துலயும் இருக்கு. கனிம வளங்கள்ல, அனல் மின் உற்பத்தியில, மின்னாற்றல்ல, சோலார் பவர் ஜெனரேஷன்ல எல்லாத்துலயுமே இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி குவைத்துங்கிற நாடை விட அதிகம். தலா வருமானத்துல தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஏழை மக்களோட எண்ணிக்கையில இந்தியாவோட சராசரி விகிதத்தோட தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப கம்மி. மகப்பேறு காலத்துல தாயோட இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துற மாநிலங்கள்ல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. பெண்களோட வாழ்வியல் மேம்பாட்டுல தமிழ்நாடு 3வது இடத்துலயும், கல்வியில இந்திய அளவுல அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. உயர்கல்வி போற மாணவர்களோட சேர்க்கை விகிதத்துல இந்தியாவில தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் சென்னை தான், வங்கி தலைநகரம் சென்னை தான், சவுத் இந்தியன் ரயில்வேயோட தலைமையிடம் சென்னை தான், வான்வெளி போக்குவரத்துல மும்பை டெல்லிக்கு அடுத்த இடத்துல இருக்குது சென்னை தான், ஏசியாவோட டெட்ராய்டு சென்னை தான். இப்படி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் மாதிரியான கண்ட்ரிஸோட அதிகம். அப்படின்னா வெறும் 60 வருஷத்துக்குள்ள ஒரு மாநிலம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்றது பிரம்மாண்டத்தோட உச்சம். அப்படின்னா திராவிடத்தால தமிழ்நாடு வீழ்ந்து போகல, தலை நிமிர்ந்துச்சு.